தேவன் அசைவாடுகிற ஆண்டவராய் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். தேவ சபையிலே தேவன் எழுந்தருளினார். தேவ சபையிலே தேவன் எழுந்தருளினார். பரிசுத்தரின் மத்தியிலே
அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான ஆராதனை நாளிலும் கர்த்தாவே இவ்வளவு நேரம் ஆராதிக்க தொழுது கொள்ள தேவனங்களுக்கு உதவி செய்தீர் கர்த்தாவே. ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பரிசுத்த தெய்வமே ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த நாளிலும் இப்பொழுது ஆண்டவரே ஸ்தோத்திரமுடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை நாங்கள் தியானிக்க போகிறோம். தியானிக்கிற வார்த்தைகள் ஒவ்வொன்றின் மூலமாய் தேவ பிள்ளைகள் அமர்ந்திருக்கிற ஒவ்வொருவரோடும் கர்த்தர் பேச வேணுமாய், இடைபெற வேணுமாய் செபிக்கிறோம். சத்தியத்தை மறைவீர்கள், சத்தியங்களை விடுதலையாக்கும் என்று சொன்ன தேவன் ஒவ்வொருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் ஆண்டவரை ஒரு விடுதலை கொடுக்க வேணுமாய் செபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரம். இடத்திலே வந்தவர்களை ஆண்டவரை நீர் ஆசீர்வதித்தீர் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவரே மேய்ப்பனில்லாத ஆடுகளை போல இருக்கிறவர்களுக்காய் பரிதபிக்கிறேன் என்று சொல்லி ஒவ்வொரு சனங்களையும் ஆசீர்வதித்தீர், விடுதலையாக்கினீரப்பா. நாளில் வந்த ஒவ்வொரு சனங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம், நீர் அற்புதங்களை செய்யும். தொடர்ந்து பேசுங்க. உடைய வல்லமையுள்ள கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலும் கூட விசுவாசம் என்கிற தலைப்பிலே ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிக்க போகிறோம். விசுவாசம் என்கிற தலைப்பிலே சில தேவனுடைய வார்த்தை வசனங்களை நாம் தியானித்து ஜெபிக்க போகிறோம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் அதனுடைய 6ஆம் வசனத்தை முதலாவது படிப்போம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில விசுவாசம் உள்ள விசுவாச பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். நாம் எல்லாரும் யாரு? விசுவாசிகள். விசுவாசம் உள்ள விசுவாசிகளாய் நம்ம இருக்கிறோம். ஆண்டவரிடத்துல விசுவாசம் உள்ள தேவ ஜனங்களாக நாம் காணப்பட வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது அது கூடாத காரியம். ஏனென்றால் ஆண்டவரிடத்திலே சேருகிறவர்கள் யாராயிருந்தாலும் அவர் ஜீவிக்கிற ஆண்டவராய் இருக்கிறார். இயேசு இன்றைக்கும் ஜீவிக்கிறவராய் இருக்கிறார். அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்று அவர்கள் விசுவாசிக்க வேண்டும், நம்ப வேண்டும் அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அதே அதிகாரத்துல 11ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிப்போம். விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றிருக்கிறார்கள். நற்சாட்சி பெற்றார்கள். விசுவாசமானது என்ன? நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. ஏதோ ஒரு ஒன்றுக்காக நம்ம எதிர்பார்க்கிறோம், அது இன்னும் நமக்கு நம்ம கையில கிடைக்கவில்லை, இன்னும் நமக்கு வரவில்லை. ஆனால் அதை நம்பி ஆண்டவர் எனக்கு கொடுக்க போகிறார், அதை கொடுப்பார், கொடுத்து விட்டார் என்கிற ஒரு நம்பிக்கையோடு நாம் செயல்படுவதுதான் விசுவாசமாய் இருக்கிறது. விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. விசுவாசம் என்ன சொல்லும்? என்னுடைய பிள்ளை இல்லாவிட்டால் என்னுடைய கணவர் அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்வார்கள், ரட்சிக்கப்படுவார்கள் என்று சொல்லி விசுவாசம் சொல்லும். சூழ்நிலை ஒருவேளை பயங்கரமான கடினமாய் இருந்தாலும் இவெல்லாம் ரட்சிக்கப்பட மாட்டான் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறது விசுவாசம் கிடையாது, அவிசுவாசம். இது நடக்கும், இது நடந்தே தீரும் அப்படின்னு சொல்லி நினைத்து கொண்டு அது நடக்க போறது அப்படின்னு சொல்லி ஆண்டவரை விசுவாசித்து செயல்படுகிறதா ஒரு உண்மையான விசுவாசமாய் இருக்கிறது. இது எங்க நடக்க போறது அப்படின்னு சொல்லி அப்படிப்பட்ட எண்ணத்தோடும் பேச்சோடும் இருந்து கொண்டிருக்கிறது விசுவாசம் கிடையாது. அப்ப விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். நம்ம ஒவ்வொருவரும் ஆண்டவரை விசுவாசித்து நம்முடைய வாழ்க்கையில ஜீவிக்கிற தேவ ஜனங்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுவோம். விசுவாசம்
நம்பப்படுகிறவர்கள் உறுதியும் காணப்படாதவைகளில் நிச்சயமாயிருக்கிறது. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 33-34 வசனங்களை படிப்போம். விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள், அக்கினியின் உக்கிரத்தை அவித்தார்கள், பட்டய குறுக்கு தப்பினார்கள், பலவீனத்தாலே பலன் கொண்டார்கள், யுத்தத்தில் வல்லவர்கள் ஆனார்கள், அந்நியருடைய சேனைகளை முறியடித்தார்கள். இதெல்லாம் வேதத்தில் உள்ள பரிசுத்தவான்களுக்கு எப்படி நடந்தது? விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை, எதிராய் வந்ததான ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை கூட அடைத்து போட்டார்கள். சிங்கங்களின் வாய்களை அடைத்து போட்ட 2 பேரை சொல்லுங்க. யாரெல்லாம் பைபிள்ல? சிங்கத்தை நேருக்கு நேர சிம்சோன், தாவீது, தானியேல் கூட சிங்க கவியில நிறைய சிங்கத்தை மீட் பண்ணி அதெல்லாம் ஆண்டவருடைய வல்லமையினால கட்டப்பட்டு பாதுகாக்கப்பட்டார். அப்போ நிறைய பேர் இருக்கிறார். இவர்கள் எல்லாம் விசுவாசத்தினாலே அப்படி சிங்கங்களின் வாய்களையே அடைத்தார்கள். சிங்கங்கள் அவர்களை சேதப்படுத்தாதபடிக்கு பாதுகாத்துக் கொண்டார்கள். எல்லாவற்றுக்கும் காரணம் ஆண்டவர் பேரில் இருந்ததான விசுவாசமாய் இருக்கிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு நம்முடைய தேவன் மேல், ஆண்டவர் மேல வைத்திருக்கிற நம்முடைய விசுவாசம், நம்பிக்கை எப்படிப்பட்டதாய் இருக்கிறது என்று சொல்லி நாம் கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். தேவ ஜனங்களாகி நம்முடைய வாழ்க்கையில விசுவாசம் எப்படிப்பட்டதாய் இருக்கிறது? விசுவாசம் நம்முடைய தேவன் மேல் இருக்கும்போது முதல்ல தேவனை ஆராதிக்கிற காரியத்துல எல்லாவற்றிலும் நம்ம அதிக வாஞ்சை உள்ளவர்களாய் மாறுவோம். சீக்கிரமா வாருங்க அப்படின்னு சொல்லி பாஸ்டர் சொல்ல வேண்டிய அவசியமே இருக்காது. விசுவாசம் உள்ளவர்கள் முதல்ல தேவனுடைய ராஜ்யம், அவருடைய நீதி, முதல்ல ஆண்டவருக்கு நான் நேரத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நீங்களாவே செயல்படுகிறவர்களாய் இருப்பீர்கள். ஸ்தோத்திரம். 34ஆம் வசனத்தை கவனிங்க. அக்கினியின் உக்கிரத்தை அவித்தார்கள், பட்டய கருப்புக்கு தப்பினார்கள், பலவீனத்திலும் பலன் கொண்டார்கள், யுத்தத்தில் வல்லவர்களானார்கள், அந்நியருடைய சேனையை முறியடித்தார்கள். இப்படிப்பட்ட பெரிய காரியங்களை எல்லாம் வேதத்தின் உள்ள தேவ பிள்ளைகள் செய்வது நம் விசுவாசத்தினால் என்று சொல்லி நாம் பார்க்க முடிகிறது. இன்னும் அநேக காரியங்களை பார்க்கிறோம். வேறு சிலர் விசுவாசத்தினால இதெல்லாம் வெற்றியை குறிக்கிறதான காரியங்களை நாம் படித்தோம். வேறு சிலர் துன்பத்தை விசுவாசத்தினாலே சகித்து தேவனுடைய ராஜ்யத்துக்கு நம்ம போக வேண்டும் என்பதற்காய் தங்களுடைய சரீரங்களை சாவுக்கும் ஒப்பு கொடுத்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்னைக்கு பலருடைய வாழ்க்கையில எல்லாம் நன்றாய் நடக்கும் போது ஓகே, ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே நன்றி. சில நேரங்களில் சில போராட்டங்கள், பிரச்சனைகளை சந்திக்கும் போது ஆண்டவரை விட்டு விடுகிறவர்களாய் இருக்கிறார்கள், தேவனுக்கு தூரமாய் போகிறவர்களாய் இருக்கிறார்கள். விசுவாசம் என்றால் எந்த சூழ்நிலையிலும் தேவனிடத்துல நம்பிக்கையாய் இருக்கிற ஒரு காரியம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நன்மை நமக்கு நடக்கத்தக்கதாய் மாத்திரம் விசுவாசம் அல்ல. சில வேளைகளிலே நிந்தனைகள், போராட்டங்கள் வந்தாலும் வேதம் சொல்லுகிறது, இந்த 36ஆம் வசனத்திலே வேறு சில நிந்தைகளையும் அடிகளையும் கட்டுகளையும் காவலையும் அனுபவித்தார்கள். கல்லறியுண்டார்கள், வாளால் அறுப்புண்டார்கள், பரீட்சை பார்க்கப்பட்டார்கள், பட்டயத்தினாலே வெட்டப்பட்டு மரித்தார்கள், செம்மறியாட்டு தோள்களையும் வெள்ளாட்டு தோள்களையும் போர்த்துக் கொண்டு திரிந்து குறைவையும் உபத்திரவத்தையும் துன்பத்தையும் அனுபவித்தார்கள். இப்படிப்பட்ட காரியங்களையும் எதனால்தான்? ஆண்டவர் மேலுள்ள விசுவாசத்தினால அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அதிலிருந்தே நாங்கள் விடுதலை அடையணும் அப்படின்னு கூட அவர்கள் எண்ணவில்லை. தேவனுக்காக நாங்கள் பாடுபடுவோம், தேவனுக்காக பாடுபட்டு அந்த பாடுகள் மத்தியிலே பரம ராஜ்யத்தை நாங்கள் சேர்ந்து அங்கே அவரோடு கூட என்றைக்குமாய் இருப்போம் என்கிற அந்த எண்ணத்தோடு பலர் தங்களை முற்றிலுமாய் ஒப்புக் கொடுத்தார்கள். ஸ்தோத்திரம். தேவ பிள்ளைகளாகி நம்முடைய வாழ்க்கையில இன்றைக்கு விசுவாசம் உள்ள ஆண்டவருடைய பிள்ளைகளாய் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை செய்ய வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நம்மை குறித்து எதிர்பார்க்கிறார்.
இன்னைக்கு விசுவாசிகள் அப்படின்னு சொல்லி பெயர், அநேகர் ரட்சிக்கப்படுகிறார்கள், ஞானஸ்நானம் எடுக்கிறார்கள், ஆனால் சரியா ஆராதனைக்கு வருவதில்லை. நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிறவர்கள் சரியாய் கர்த்தரை ஆராதித்து அவரை பிரியப்படுத்தி அவருக்கு சாட்சியாய் ஜீவிக்க வேண்டும். ஞானஸ்நானம் எடுக்கும் போது நல்ல உற்சாகத்தோடு இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், பின்னோக்கே நான் அப்படின்னு சொல்லி நல்ல பாட்டு பாடுவோம். எத்தனை பேர் ஞானஸ்நானம் எடுக்கும் போது அப்படி பாட்டு பாடி இருக்க ஞாபகமாக இருக்கா? கஷ்டங்கள் வந்தாலும் நஷ்டங்கள் நேர்ந்தாலும், கஷ்டங்கள் வந்தாலும் நஷ்டங்கள் நேர்ந்தாலும், பின்னோக்கே நான் பின்னோக்கே நான் பின்னோக்கே நான் பின்னோக்கே நான் இயேசுவின் பின்னே போகத் துணிந்தேன், இயேசுவின் பின்னே போகத் துணிந்தேன், இயேசுவின் பின்னே போகத் துணிந்தேன், பின்னோக்கே நான் பின்னோக்கே நான் பின்னோக்கே நான் பின்னோக்கே நான். எது வந்தாலும் என் வாழ்க்கையில இனிமே இயேசுதான், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், இனிமேல் என்னுடைய வாழ்க்கையில பின்னோக்கி பார்க்க மாட்டேன் என்று சொல்லி நாம் அந்த உறுதியோடு தான் ஞானஸ்நானம் எடுக்கிறோம். ஆனால் விசுவாச வாழ்க்கையில ஒரு சின்ன காரியத்தை கூட நம்முடைய வார்த்தையின்படி நம்முடைய அறிக்கையின்படி செய்கிறதே இல்லை. பல நேரங்களில் சாதாரண ஒரு காரியமா இருக்கிற ஆராதனை கூட நம்ம ஆண்டவருக்கு சரியாக செய்ய முடியவில்லை. தேவ ஜனங்களாய் உங்களுடைய வாழ்க்கையில இங்கே விசுவாசத்தை தொடங்கின தேவன் முடிவறிந்த உங்களை உறுதியோடு நடத்த நாட்களில கிருபைகளை கேட்டு விசுவாசம் உள்ள தேவ பிள்ளைகளாய் தேவனை பற்றி கொள்ளவும் உங்கள் குடும்பத்தை நடத்தவும் தேவனிடத்துல கிருபையை கேளுங்க. இந்த 11ஆம் அதிகாரத்துல 5ஆம் வசனத்துல நாம் பார்க்கும்போது விசுவாசம் உள்ள ஒரு ஏனோக்கை குறித்து பார்க்கிறோம். ஏனோக்கினுடைய விசுவாசத்தை குறித்து வசனத்துல நாம் என்ன படிக்கிறோம்? எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் படிங்க. விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினால் அவன் காணாமல் படாமல் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஏனோக்கு என்ற பழைய ஏற்பாட்டு ஆதியாகமத்தின் பரிசுத்தவான், அவர் விசுவாசத்தினாலே தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்த அந்த ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு தேவனோடு எடுத்துக்கொள்ளப்பட்டான் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. வேதத்தின்படி நாம் பார்க்கும்போது ஒருவேளை அந்த ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்படாவிட்டால் ஒன்றில் நோவாவை போல வேலைக்குள்ளே பாதுகாக்கப்பட்டிருக்க வேண்டும். இல்லாவிட்டால் அந்த நோவாவின் காலத்திலே உலகம் அழிக்கப்பட்டதே, ஜனங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டார்களே பாவத்தினாலே, அப்படி அழிந்து போயிருக்க வேண்டும். ஆனால் இந்த ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தபடியினால தேவன் அவரை எடுத்துக்கொண்டார் என்று சொல்லி ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. அப்போ ஆண்டவரிடத்துல விசுவாசம் உள்ள தேவ பிள்ளைகள், இயேசுவினிடத்துல விசுவாசம் உள்ள ஒரு விசுவாசி தேவனோடு சஞ்சரிக்கிறவர்களாய் இருப்பார்கள். தேவனை தேட நேரம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்ல மாட்டார்கள். குடும்ப ஜெபம் பண்ண நேரம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்ல மாட்டார்கள். ஏனோக்கை போல விசுவாசம் உள்ள ஒரு சந்ததியாய் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகள் தேவனோடு சஞ்சரிக்கிறவர்களாய் இருப்பார்கள். அல்லேலூயா. ஏனோக்கு விசுவாசத்தினாலே தேவனோடு சஞ்சரித்தார். எதனால தேவனோடு சஞ்சரித்தார்? விசுவாசம். தேவனிடத்திலே அவருக்கு விசுவாசம் இருந்தபடியினாலே தேவனோடு சஞ்சரித்தார். ஸ்தோத்திரம். ஏனோக்கை குறித்து ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 22 இருந்து 24 வரையுள்ள வசனங்களை படிங்க. ஏனோக்கு மெத்துசலாவை பெற்றான். மெத்துசலாவை பெற்றவன் 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். ஏனோக்குடைய நாளெல்லாம் 365 வருஷம். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் காணப்படாமல் போனான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டார்.
பாருங்க, ஏனோக்கு 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டே இருந்தார். அந்த நாட்கள் எப்படிப்பட்டது என்று சொல்லி பார்க்கும்போது, தேவன் ஜனங்களை அருவருக்கும்படியாய் பயங்கரமான பாவத்திலே ஜனங்கள் உழன்று கொண்டிருந்ததான அந்த நேரத்தில் ஏனோக்கு அநேக குழந்தைகளை பெற்றுக் கொண்டிருந்தாலும் கூட, அநேக பிள்ளைகளை பெற்றுக் கொண்டிருந்தாலும் கூட, அவர் தேவனோடு கூட சஞ்சரித்துக் கொண்டே இருந்தார். அல்லேலூயா. இன்னைக்கு குழந்தைகளை பெற்றெடுப்பதற்கு பல கட்டுப்பாடுகளை விதிக்கிறார்கள். நம்முடைய தேசத்திலும் பலவிதமான முழக்கங்களை அதற்கென்று வைத்திருக்கிறார்கள். நாம் இருவர் நமக்கு ஒருவர், முன்னாடி நாம் இருவர் நமக்கு இருவர். இப்போ அந்த உத்தரப்பிரதேச மாநிலத்துல அரசு துறையில உள்ளவர்கள் 2 குழந்தைக்கு மேல பெற்றிருந்தார்கள் என்றால் அவர்களுக்கு பல சலுகைகள் பறிக்கப்படும் அப்படின்னு சொல்லி அங்கே சட்டம் போட்டிருக்கிறார்கள். இன்னும் பல காரியங்களை சொல்லுகிறார்கள். அந்த நாட்களிலே மனிதர்கள் கொஞ்சமா இருந்ததான நாட்களிலே அவர்கள் எத்தனை பிள்ளைகளை பெறுகிறார்களோ அந்த அளவுக்கு பெரிய ஆட்கள் அப்படின்னு சொல்லி நினைத்த நாட்களிலே ஏனோக்கும் தேவனுக்கு பிரியமாய் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரோடு சஞ்சரித்துக் கொண்டு அவர் ஜீவித்ததை பார்க்கிறோம். 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்தார். அவருக்கு நம்மை மேன்மையான இடத்துல உயர்த்த விரும்புகிறார். பாருங்க, அந்த தம்பிங்க செருப்பு இருக்கிற இடத்துல உட்கார நினைக்கிறது போல நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம தாழ்த்துக்கு நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள விருப்பம் இல்லாதபடிக்கு, தேவனுடைய வழியை கை கொள்ள முடியாதபடிக்கு நம்ம நினைக்கிறோம் உலகத்தின் காரியங்கள் தான் பெருசு அப்படின்னு சொல்லி நம்ம செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். தேவனை விசுவாசித்து ஜீவிக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளாய் நாம் காணப்பட வேண்டும். எல்லாரும் பைபிளை கையில வச்சுக்கொண்டு பைபிளை கையில எடுத்து நல்லா படிங்க. பெரிய ஆளா வருவீங்க. ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை கர்த்தருக்கு நிறைய கொடுப்பார். பைபிளை எந்த அளவுக்கு நேசிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இயேசு உங்களை உயர்த்துவார். பைபிளை அசட்டை பண்ணுகிறவர்கள் அசட்டை பண்ணப்படுவார்கள். கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை கனவீனம் பண்ணுகிறவர்கள் கனவீனம் அடைவார்கள் என்று சொல்லி ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. எனவே ஆண்டவரை அசட்டை பண்ணுகிறதுனால உங்களுக்கு தான் கேட தவிர ஆண்டவருக்கு உண்மையா நடக்க போறது. தேவ சமூகத்துல இருக்கும்போது எப்படி தேவனை தேட முடியுமோ, எப்படி ஆண்டவருடைய கிருபையை பெற்றுக்கொள்ள முடியுமோ, நீ ஜாக்கிரதையோடு இருங்க. பெரியவர்களா இருந்தாலும் சிறியவர்களா இருந்தாலும் கர்த்தருடைய ஆலயத்துக்கு நம்ம எதுக்காய் வருகிறோம் அப்படின்ற நோக்கத்தை உணர்ந்து கொண்டவர்களாய் ஒரு பயபக்தியோடு காணப்படுங்க. பாடும்போது நல்லா கைதட்டி பாடுங்க. பைபிளை வேத வசனத்தை தியானிக்கும் போது நல்லா அதை எடுத்து புரட்டி பாருங்க, என்ன வசனம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி கவனிக்க. ஸ்தோத்திரம். ஒரு பயபக்தி இல்லாதபடிக்கு இருக்காதுங்க. தேவனுடைய கிருபைகளை ஆசீர்வதிக்க முடியாது. ஸ்தோத்திரம். ஏனோக்குடைய வாழ்க்கையில நாம் பார்க்கும்போது தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தார். எத்தனை வருஷம் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தாராம்? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. சகோதரர்கள் சொல்லுங்க, பின்னாடி இருக்கிறவங்க சொல்லுங்க. ஏனோக்கு எத்தனை வருஷம் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தார்? எத்தனை வருஷம் பா? பினகாஸ் சொல்லு. 300 வருஷம். சோத்திரம். தேவ பிள்ளைகளாய் நம்முடைய வாழ்க்கையில தேவனை நாம் விசுவாசிக்கும் போதுதான் தேவனோடு சஞ்சரிக்க முடியும். ஏனோக்கு தேவனை விசுவாசித்தபடியினால, நம்பி அவன் காணப்பட்டபடியினால தேவனோடு கூட சஞ்சரித்தார். தேவனோடு கூட அதிக நேரத்தை செலவிட்டார். ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபிக்க நேரத்தை ஒதுக்கினார். தன்னுடைய பிள்ளைகளை எல்லாரும் ஆண்டவருக்கு பயப்படுங்கப்பா, கர்த்தருக்கு பயந்து பாவத்தை விட்டு விடுங்கப்பா அப்படின்னு சொல்லி பிள்ளைகளுக்கு புத்திமதி எல்லாம் சொல்லி ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தார். அல்லேலூயா. எத்தனை பேர் தேவனோடு சஞ்சரிக்க விருப்பம் உள்ளவர்களா இருக்கீங்க? கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். எல்லாருமே தேவனோடு சஞ்சரிக்க விருப்பம் உள்ளவர்களா இருக்கீங்க. நல்லது. ஆண்டவர்களை அப்படியாய் நடத்துவாராக. இந்த ஏனோக்குடைய வாழ்க்கையில யூதா 14-15 வசனங்களை படிக்கும் போது அங்கே ஏனோக்கு தீர்க்க தரிசனமாக ஆண்டவருடைய வருகையை குறித்து அவர் சொல்லி இருக்கிற காரியத்தை நாம் பார்க்க முடிகிறது. 14-15 வசனங்களை வாசிங்க. ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கும் இவர்களை குறித்து
இவர்களை குறித்து இதோ எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறதற்கும் அவர்களில் அவபக்தி உள்ளவர்கள் யாவரும் அவபக்தியை செய்து வந்த சகல அவபக்தியான கிரியைகளை நிமித்தமும் நமக்கு விரோதமாய் அவபக்தி உள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கும் ஆயிரமான தமது பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தார். பாருங்க, ஆண்டவரோடு சஞ்சரித்ததானே இந்த ஏனோக்கனுடைய வாழ்க்கையில ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஆயிரமான தூதர்களோடு கூட வரப்போகிறார் என்கிறதை அவர் எழுதி வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவரோடு சஞ்சரிக்கிற ஒரு தேவ பிள்ளைக்கு தான் ஆண்டவருக்கு அடுத்த காரியங்களிலே ஒரு வெளிப்பாடு இருக்கும். ஆண்டவருக்கு அடுத்ததான காரியங்களிலே ஒரு தரிசனம், ஆண்டவருக்காக தங்களை ஆயத்தப்படுத்துகிற ஒரு ஆயத்த நிலைமை எல்லாமே காணப்படும். இன்னைக்கு நம்ம ஆண்டவரை விசுவாசித்து செயல்படும் போதுதான் ஆண்டவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். அவரை நான் சந்திக்க ஆயத்தமாகணுமே, சந்திக்க மற்றவர்களை ஆயத்தப்படுத்தணுமே அப்படின்னு சொல்லி நாம் செயல்பட முடியும். ஏனோக்கனுடைய விசுவாசம் அவரை தேவனுக்காக வாழச் செய்தது. ஏனோக்கனுடைய தேவன் மேல் வைத்ததான விசுவாசம் தேவனுக்காக தேவனோடு அவரை சஞ்சரிக்க வைத்தது என்று சொல்லி நாம் பார்க்க முடிகிறது. இன்னைக்கு நம்முடைய குடும்பங்களிலே ஒவ்வொருவரும் தேவனோடு சஞ்சரிக்கிற ஒரு அனுபவம் நமக்கு இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறதை பார்க்கிறோம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். விசுவாசம் உள்ளவர்கள், தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்கள் அதிகமாய் பைபிள் படிக்கணுமே, ஜெபம் பண்ணணுமே, இயேசுவை அறியணுமே. நான் என்னுடைய இந்த உலக வாழ்க்கையை முடித்து மண்ணிலே கொஞ்ச காலம் வாழ்கிற வாழ்க்கை, ஒரு 50, 60, 100 வருஷம் வாழ்கிற வாழ்க்கை முடித்து ஆண்டவருடைய ராஜ்யத்திலே பரலோகத்திலே போகணுமே, அதற்காக என்னை ஆயத்தப்படுத்தணுமே, இந்த எண்ணம் தான் இயேசுவை விசுவாசித்து செயல்படுகிறவருடைய வாழ்க்கையில அதிகமாய் காணப்படும். ஆனால் மற்றவருடைய வாழ்க்கையில உலக பிரகாரமான காரியங்கள், ஆண்டவரைக்கு புறம்பான காரியங்கள் எல்லாவற்றிலும் அவர்கள் மூழ்கி இருப்பார்கள். ஸ்தோத்திரம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிப்போம். விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானது என்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டானதுக்கு நீதிக்கு சுதந்திரவாளியானான். விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணப்படாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்திக்குள்ளாகி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. விசுவாசத்தினால நோவாவை ஆண்டவர் பார்த்து நோவாவிடத்துல பேசுகிற காரியத்தை ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே நாம் படிக்க முடிகிறது. நோவா அந்த சந்ததிக்குள்ளே நீதிமானும் உத்தமனும் தேவனோடு சஞ்சரிக்கிறவனுமாய் இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவன் அந்த நோவாவோடு கூட பேசுகிறதை பார்க்கிறோம். கர்த்தருடைய கிருபை அந்த நோவாவுக்கு கிடைக்கிறதை பார்க்கிறோம். இந்த நோவாவுடைய வாழ்க்கையில எதனாலே அவர் பேழையை கட்டினாராம்? தானும் தன்னுடைய பிள்ளைகளும் குடும்பம் முழுவதும் தப்புவதற்காக விசுவாசத்தினாலே. எப்படி நோவா பேழையை கட்டினார்? விசுவாசத்தினாலே. தேவன் மேல விசுவாசம் இருந்தபடினாலே நோவா தற்காலத்திலே காணாதவை எல்லா ஜனங்களையும் அழிக்க அவர் முடிவு செய்து விட்டார். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 11-12 வரைக்கும் உள்ள வசனங்களை படிங்க. பூமியானது தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதா இருந்தது. பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது. தேவன் பூமியை பார்த்தார். இதோ அது சீர்கெட்டதா இருந்தது. மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழியை கெடுத்துக் கொண்டிருந்தார்கள். வழி என்ன செய்தார்கள்? எடுத்துக் கொண்டிருந்தார்கள். மாம்சமான யாவரும் பூமியில தங்கள் வழியை கெடுத்துக் கொண்டிருந்தார்கள். தேவனுக்கு இந்த ஜனங்களை உண்டாக்கினதற்காக அவர் மனஸ்தாபப்பட்டார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த நிலைமையிலே நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. நோவா ஆண்டவரை விசுவாசிக்கிற ஒரு உண்மையான தேவ மனிதனாய் காணப்பட்டார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவர் ஆண்டவரை விசுவாசித்தபடியினால பாருங்க, தேவன் நோவாவிடத்துல போய், நோவா ஜனங்களை எல்லாம் அழிக்க போறேன்,
உலகத்தை அழிக்க போற காரணம் பயங்கரமான பாவத்துல, அருவருப்பான பாவத்துல இந்த உலகம் இருக்கிறது. உன்னுடைய குடும்பத்தை நான் பாதுகாக்க வேண்டும், அதற்காக நீ ஒரு பேழையை உண்டு பண்ண வேண்டும் என்று சொல்லும் போது நோவா மற்றவர்கள் கிண்டல் பண்ணுகிறார்கள். அந்த இந்த காரியத்தையும் அவர் நினைக்கவே இல்லை. காரணம் நோவாவிடத்துல அந்த தேவன் பேசின அந்த நாளுக்கு இல்லை, பயங்கரமான மழையோ எந்த ஒரு காரியமோ இல்லை. ஆண்டவர் சொன்னார் 40 நாட்கள் பெருமழை பொழிய போகிறது, ஜனங்கள் எல்லாம் அழிக்கப்படுவார்கள். ஆனால் கர்த்தருக்கு பயப்படுகிறவருடைய குடும்பம் காப்பாற்றப்பட ஒரு பேழையை உண்டு பண்ணி என்று சொல்லி அந்த பேழையினுடைய நீளம் எவ்வளவு, உயரம் எவ்வளவு, எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி எல்லா காரியங்களையும் நோவாவுக்கு சொன்ன போது நோவா அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு செயல்பட்டார். அப்படின்னா நோவாவுடைய வாழ்க்கையில ஆண்டவரை விசுவாசித்த ஒரு மனிதனாய் காணப்பட்டார். நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் சொல்லுகிற காரியங்களை எல்லாவற்றையும் நாம் செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்றால் உண்மையாய் நாம் தேவனை விசுவாசித்து செயல்படுகிற ஜனங்களாய் காணப்பட வேண்டும். தேவனிடத்துல ஒரு விசுவாசம் இல்லாவிட்டால் நம்மிடத்துல தேவன் நமக்கு சொல்லி இருக்கிற காரியங்கள் ஒன்றாயிருக்கும், நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற நிலைமைகள் வேறாயிருக்கும். தேவனிடத்துல நாம் விசுவாசம் இல்லாதபடியாய் இருக்கும் போது தேவன் சொல்லுகிறதற்கும் நாம் செய்கிறதற்கும் சம்பந்தமே இருக்காது. இந்த நோவாவை குறித்து பார்க்கிறோம். அவன் விசுவாசத்தினாலே தன்னுடைய பேழையை தேவன் சொன்னபடி கட்டினார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை கொண்டு வந்தார். இந்த நாட்களிலே வார்த்தை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய குடும்பத்தை, உங்களுடைய குடும்பத்தில் உள்ள எல்லாரையும் கூட பரலோக பேழையில சேர்க்கும்படியாய் நோவாவை போல விசுவாசம் உள்ளவர்களாக உங்களுடைய குடும்பத்தை நீங்கள் நடத்துகிற ஆண்டவருடைய ஜனங்களாக காணப்பட வேண்டும். அல்லேலூயா. விசுவாசம் உள்ள அந்த நோவாவுடைய குடும்பம் பத்திரமாய் பாதுகாக்கப்பட்டது என்று சொல்லி வேதத்திலே பார்க்கிறோம். ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 5-7 வரையுள்ள வசனங்களை படிங்க. நோவா தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடியெல்லாம் செய்தான். ஜலப்பிரளயம் பூமியின் மேல் உண்டான போது நோவா 600 வயதாயிருந்தான். ஜலப்பிரளயத்துக்கு தப்பும்படி நோவாவும் அவனோடு கூட அவன் குமாரரும் அவன் மனைவியும் அவன் குமாரரின் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசித்தார்கள். பாருங்கள், விசுவாசத்தினாலே நோவா பேழையை கட்டினார். தேவன் சொன்னபடி கட்டினார். கடைசியில ஆண்டவர் தம்முடைய விருப்பப்படி நோவாவையும் அந்த குடும்பத்தையும் எல்லாரையும் முழு குடும்பத்தையும் அந்த பேழைக்குள்ளே பாதுகாத்ததை பார்க்கிறோம். ஆண்டவரை நம்பாத எல்லா ஜனங்களும் அழிக்கப்பட்ட காரியத்தை வேதத்திலே நாம் பார்க்கிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நம்முடைய வாழ்க்கையில நாம் விசுவாசம் உள்ள தேவ ஜனங்களாய் காணப்பட வேண்டும். ஆபிரகாம் நம்முடைய விசுவாசத்தை குறித்து நாம் பார்க்கும்போது எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை படிங்க. விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுந்தரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். பாருங்க, ஆபிரகாமை தேவன் அழைத்த போது விசுவாசத்தினாலே, தேவனை அவர் விசுவாசித்தபடினால கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று, அட்ரஸ் இல்லை, ஒண்ணுமே இல்லை. ஆபிரகாமே, நான் காண்பிக்கும் தேசத்துக்கு நீ புறப்பட்டு போ அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை வந்தபோது அவர் எந்த இடத்துக்கு போறோம் என்ன தெரியல, ஆனாலும் ஆண்டவர் என்னை நடத்துவார், அழைத்தவர் நடத்துவார் என்று சொல்லி அந்த எண்ணத்தோடு அவர் புறப்பட்டு போனார் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. தேவ ஜனங்களாகிய உங்களுடைய வாழ்க்கையில, என்னுடைய விசுவாச வாழ்க்கையில பாவத்திலே சாபத்திலே அடிமைத்தனத்திலே இருந்த எங்களை கிருபையாய் மீட்டெடுத்ததான தேவன் எங்களை நடத்துவார், கைவிட மாட்டார். காலையில சங்கீதத்துல படித்தது போல கர்த்தர் எங்களுக்காய் யாவையும் செய்து முடிப்பார் என்கிற விசுவாசத்தோடு நாம் ஜீவிக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில தேவன் அழைக்கிறார். இத்தனை வருஷமா 75 வருடங்களாய் குடியிருந்த இடத்தை விட்டு, ஆபிரகாமே தகப்பன் வீட்டு எல்லாத்தையும் விட்டு நான் உனக்கு சொல்லுகிற காண்பிக்கிற இடத்துக்கு போ அப்படின்னு சொல்லி
தேவன் அவரை அனுப்பும் போது அப்படியே ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து அவர் போனார். காரணம் தேவன் மேல வைத்ததான விசுவாசம் என்பதைத்தான் நாம் பார்க்க முடிகிறது. விசுவாசம் ஆண்டவர் மேல இல்லாட்டா நம்முடைய வாழ்க்கையில அவர் சொல்லுகிற காரியங்களுக்கு கீழ்ப்படிய முடியாது. எதற்காக தேவன் ஆபிரகாமை தகப்பனுடைய வீட்டை விட்டு போக சொன்னார் என்று சொல்லி பார்க்கும்போது, ஆபிரகாமனுடைய அந்த குடும்பத்தின் நிலைமைகள் ஸ்தோத்திரம் பலவிதமான விக்கிரகங்களை சிலைகளை செய்து விற்பனை செய்கிற அந்த நிலைமைகளில் அவர் காணப்பட்டார். அதிலிருந்து ஆபிரகாமை பிரித்தெடுத்து தேவன் தம்முடைய சித்தத்தின்படி ஒரு நல்ல பரிசுத்த ஜாதியாய் விசுவாச சந்ததியை ஏற்படுத்தும்படி அவரை வேறுபிரித்த காரியத்தை நாம் பார்க்க முடிகிறது. ஸ்தோத்திரம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை படிங்க. விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தார் என்று சொல்லி வேதவசனம் சொல்கிறது. விசுவாசத்தினாலே தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின அந்த தேசத்திலே அவன் போய் அங்கே சஞ்சரித்தார். அந்த தேசத்தை சுதந்திரிக்க தேவன் உதவி செய்வார் என்று சொல்லி அங்கே சுற்றி திரிகிறதை பார்க்கிறோம். 9ஆம் வசனத்திலே விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்தார். அந்த வாக்குத்தத்தத்துக்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தார். ஒரு இடத்தில் இன்னொரு இடத்துக்கு அவர் அந்த தேசத்து முழுவதையும் அங்கே சுற்றி சுற்றி வந்தார் என்பதை நாம் நேரத்தில் பார்க்க முடியும். விசுவாசத்தினாலே அவர் தேவன் அந்த தேசத்தை, இப்பொழுது வேறு ஜாதி ஜனங்கள் அங்கே குடியிருந்தாலும் கூட தேவன் தன்னுடைய சந்ததிக்கு அதை கொடுப்பார் என்று சொல்லி ஒரு பரதேசியை போல அங்கே சஞ்சரித்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆனால் இந்த ஆபிரகாமை குறித்து நாம் பார்க்கும்போது அதையல்ல, அதிலும் மேன்மையான அந்த பரம ராஜ்யத்தையே அவர் நாடினார் என்று சொல்லி நாம் வேதத்துல பார்க்க முடிகிறது. ஸ்தோத்திரம். அதையல்ல 14ஆம் வசனத்தை படிங்க. அதையல்ல, அதிலும் மேன்மையான பரம தேசத்தை விரும்பினார்கள். ஆகையால் தேவன் அவர்களுடைய தேவன் எனப்பட்டு வெட்கப்படுகிறதில்லை. அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினாரே. பாருங்க, ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் அவர் தேசத்தை கொடுப்பேன் என்று சொல்லி தேவன் சொன்னார். அதை விசுவாசத்தோடு ஆபிரகாம் ஏற்றுக்கொண்டு அங்கே சஞ்சரித்துக் கொண்டிருந்தாலும் அந்த பூமிக்குரிய காரியம் தான் அவருடைய எண்ணம் அல்ல. மேன்மையான பரம தேசத்தையே விரும்பினார்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். கையினால கட்டப்பட்டதான அது உலக பிரகாரமான காரியத்துக்காக அல்ல, தேவன் கட்டி உண்டாக்கினதான அந்த பரலோகத்துக்காக ஆபிரகாம் எதிர்பார்த்து கொண்டிருந்தார் என்று சொல்லி வேதத்தில் பார்க்க முடிகிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் தேவனை விசுவாசிக்கிற நம்முடைய வாழ்க்கையில உலகத்துல வீடு இருக்கலாம், பல காரியங்கள் இருக்கலாம், ஆனால் அதன் மேல் நம்பிக்கை வையாதபடிக்கு தேவன் எனக்காக பரலோகத்திலே ஒரு வீட்டை அவர் கட்டி வைத்திருக்கிறார். அதை நான் சென்று சேர வேண்டும் என்று சொல்லி ஆபிரகாமை போல அதற்காக நாம் நம்பிக்கை விசுவாசம் உள்ள தேவ பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த உலகத்தின் பொருட்கள் மேல நம்ம விசுவாசம் வைத்தவர்களாய் இருக்கும்போது சில வேளை உலகத்தையே நோக்கி பார்த்து உலகத்தின் காரியங்களே நோக்கி பார்த்து அதை இழந்து விடக்கூடாது. ஜாக்கிரதை உள்ளவராக நாம் காணப்பட வேண்டும். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில விசுவாசிகளின் தகப்பன் என்று சொல்லி அழைக்கப்படுகிற அளவுக்கு தேவனிடத்துல விசுவாசம் உள்ள ஒரு மனிதனாக காணப்பட்டார். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல மேலும் ஆபிரகாமை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 17 முதல் 19 வரைக்கும் ஒருவர் படிங்க. மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான். ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவனோட சொல்லப்பட்டிருக்கிறதே. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்றவன் மரித்தோரிலிருந்து எழுப்ப தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்று எண்ணி, தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி எண்ணி, தனக்கு ஒரே பேரானவனை
பாருங்க, எண்ணி அந்த நம்பிக்கையினாலே ஆண்டவர் சொன்னபோது தனக்கு அநேக கிட்டத்தட்ட 100 வயசுல தேவன் கொடுத்ததான ஒரே மகனா இருந்தாலும் அவரை சோதிப்பதற்காக தேவன் இந்த வார்த்தையை சொன்னபோது அவர் அப்படியே தன்னுடைய ஒரே மகனான ஈசாக்கை ஒப்புக் கொடுத்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. விசுவாசம் இல்லாதபடிக்கு நாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவே முடியாது. ஆபிரகாம் தேவன் ஒரு மகனை 100 வயசுல கொடுக்க முடியும்னா அவருக்கு நம்ம அதை கொடுக்கும் போது தேவன் ஆச்சரியப்படத்தக்கதாக நம்மை நடத்தவும் வல்லமையுள்ளவர் என்பதை அவர் விசுவாசித்தபடியினால மறுபடியுமாக அந்த மகனை ஆச்சரியமாய் பெற்றுக்கொண்டதோடு தேவனுடைய வாழ்த்துதலையும் ஆசீர்வாதத்தையும் அவர் பெற்றுக்கொண்டார் என்பதை நாம் வேதத்தில் பார்க்க முடிகிறது. ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தபடியினால தேவனுடைய சத்தத்துக்கு அப்படியே கீழ்ப்படிந்தார். இன்னைக்கு தேவனுடைய வார்த்தைகளுக்கு நம்ம கீழ்ப்படிக்க முடிகிறதா? கீழ்ப்படிந்து அதன்படி ஜீவிக்க நம்முடைய வாழ்க்கையில முடிகிறதா? இல்லாவிட்டால் தேவனுடைய வார்த்தைக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்றது போல நம்முடைய வாழ்க்கையில ஜீவித்துக் கொண்டிருக்கிறோமா? சோத்திரம். பலருடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டாலே அப்பதான் நல்ல தூக்கம் வரும். அப்படிப்பட்டவர்களாய் நாம இருக்கக்கூடாது. அவருடைய வார்த்தைகளை உற்சாகமா என்ன செய்யணும்? கேட்கிறவர்களாய் இருக்க வேண்டும். சோத்திரம். சிலருக்கு ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்க சொல்ல ஆரம்பித்தாலே வெளியே போகலாமா, அப்படின்னு ரவுண்டு போயிட்டு வரலாமா அப்படின்னு சொல்லி இருக்கிறார்கள். பார்த்தீங்களா? இவங்களெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு நடக்க முடியாதபடிக்கு விசுவாசம் இல்லாத ஒரு நிலைமையில காணப்படுகிறார்கள் என்பதை வேதம் சொல்லுகிறது. தேவ பிள்ளைகளாக நம்முடைய வாழ்க்கையில இன்னும் அநேக விசுவாச வீரர்களை குறித்து இந்த எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. கடைசியாக எபிரேயர் 11:4 படிப்போம். எபிரேயர் 11:4 விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் நீதிமான் என்று சாட்சி பெற்றார். தேவனே சாட்சி கொடுத்தார். அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். காயின் ஆபேலை குறித்து நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆதியாமத்திலே தொடக்கத்திலேயே யாருடைய பிள்ளைகள்? காயின் ஆபேல் ஆதாமுடைய பிள்ளைகளாய் இருந்தார்கள். அவர்கள் வளர்ந்தார்கள். அவர்கள் தங்கள் தொழிலை தெரிந்து கொண்டு 2 பேரும் தொழிலை செய்கிறார்கள். ஆபேல் ஆடு மாடுகளை மேய்க்கிற தொழிலை செய்கிறார். இந்த காயின் விளைநிலை பலவிதமான கனி வர்க்கங்களையும் விவசாயம் செய்கிற அந்த தொழிலை தெரிந்து கொள்கிறார். 2 பேரும் குறிப்பிட்டதான நாட்களிலே ஆண்டவருக்கு காணிக்கைகளை கொண்டு வருகிறார்கள். ஆபேலுடைய காணிக்கை தேவனுக்கு விருப்பமாய் இருந்தது. காரணம், அவன் மந்தையில் கொடுமையானவற்றை முதலாவது தேவனுக்கு கொடுத்து அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று முதற் பலன்களை எல்லாவற்றையும் ஆண்டவருக்கு கொண்டு வந்தான். கொடுமையானவற்றை கொண்டு வந்தான். ஆனால் இந்த காயின் படைத்ததை குறித்து அப்படி முதற் பலன்களை கொண்டு வந்தார், கொடுமையானதை கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்லி வசனத்துல நாம் பார்க்க முடியவில்லை. தேவனுக்கு கொடுக்கிறது பெஸ்டாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆபேல் நினைத்து, ஆண்டவரே, ஆடு மாடுகளை வளர்த்த போது இவ்வளவு நன்றாய் எனக்கு பலன் கிடைக்க நீர்தான் உதவி செய்தீர் அப்படின்னு சொல்லி நல்ல கொடுமையானதை கொண்டு போய் படைத்த போது ஆபேலையும் அவருடைய காணிக்கையும் தேவன் அங்கீகரித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 5 முதல் 7 வரை உள்ள வசனங்களிலே நாம் பார்க்கும் போது முதல்ல ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் படிப்போம். ஆபேலும் தன் மந்தையின் கரையேற்றுகளிலும் அவைகளின் கொடுமையானவைகளில் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையையும் கர்த்தர் அங்கீகரித்தார். காயினையும் அவன் காணிக்கையையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது. அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? முகநாடி ஏன் வேறுபட்டது? முகநாடி ஏன் வேறுபட்டது? நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில்
பற்றியிருக்கும். ஸ்தோத்திரம். பாருங்க, 4ஆம் வசனத்திலே நாம் படிக்கும் போது ஆபேலையும் அவன் காணிக்கையும் தேவன் அங்கீகரித்தார் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. ஆனால் 7ஆம் வசனத்திலே படிக்கும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் அடுத்திருக்கும். அப்போ நல்ல ஒரு உற்சாகத்தோடு தேவனுக்காக கொடுத்த அந்த ஆபேலுடைய காணிக்கையை தேவன் அங்கீகரித்தார். இந்த காயினை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, நன்மை செய்தால் மேன்மை இல்லை. அப்போ ஆண்டவருக்கு ஒரு உற்சாகம் இல்லாதபடிக்கு ஏனோ தானோ என்று சொல்லி அவன் காணிக்கையை படைத்திருப்பான் என்பதைத்தான் நான் பார்க்க முடிகிறது. ஸ்தோத்திரம். ஆபேல் அவன் இறந்தும் பேசப்படுகிறான். ஆண்டவர் அவரை குறித்து சாட்சி கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தருக்கென்று கொடுக்கும் போது ஆபேல் கொடுத்தது போல உற்சாகமாய் முதல் பலன்களை ஆபேல் கொண்டு வந்தார். கொழுமையானவற்றை ஆண்டவருக்கு கொடுத்தார். இன்னைக்கு பலர் பார்க்கும்போது ஆண்டவருக்கு கொடுக்கிறத கடைசியில பார்த்துக்கலாம், இருந்தா மீதி இருந்தா பார்த்துக்கலாம் அப்படின்னு இல்லை. முதல்ல கர்த்தருக்கு கொடுத்த நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய வருமானங்களில வேத வசனங்களின்படி கர்த்தருக்கு முதல்ல கொடுக்க வேண்டியதை கொடுத்து ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொடுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். 2 பேர் காணிக்கை கொடுத்தார்கள். ஒருத்தன் உற்சாகமாய் கொடுத்தான். கொழுமையானவற்றை தேவனுக்கு கொடுக்க வேண்டும். அது எனக்குரியதல்ல, முதல் தரமானது, முதல்ல குட்டி போட்ட ஆடு, இது ஆண்டவருக்குரியது, படைத்த தேவனுக்குரியது அப்படின்னு சொல்லி கொடுத்தான். தேவன் பார்த்து ஆபேலையும் அவருடைய காணிக்கையும் அங்கீகரித்தார். ஆனா ஏனதானா என்று சொல்லி கொடுத்ததான காயின் அவன் சபிக்கப்பட்டவனாய், அவனுடைய வாழ்க்கையில ஒரு கொலைகாரனாய், பொறாமை எரிச்சல் நிறைந்தவனாய், தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கு புறம்பானவனாய் இருக்கிறதை வேதத்தில் பார்க்கிறோம். எனவே தேவ பிள்ளைகள், விசுவாசம் உள்ள ஒரு ஆபேல் அவன் உற்சாகமாய் கொடுத்தார். யாரு உற்சாகமாய் கொடுத்தது? ஆபேல். ஆண்டவரிடத்துல நம்ம அந்த வசனத்துல படித்தோம், எபிரேயர் 11:4, விசுவாசத்தினாலே ஆபேல். எதனாலே ஆபேல்? விசுவாசத்தினாலே ஆபேலினாலே கர்த்தருக்கு மேன்மையான காணிக்கை இல்லாவிட்டால் பலியை கொடுக்க முடியும். நம்முடைய வாழ்க்கையில விசுவாசம் இருந்தால்தான் நம்ம ஆண்டவருக்கு கொடுக்கிற காரியங்களும் சரியா செயல்பட முடியும். இல்லாவிட்டால் ஏனோ தானோ என்று சொல்லிதான் நம்ம செயல்படுகிறவர்களாக இருப்போம். தேவ ஜனங்களாகி நம்முடைய வாழ்க்கையில விசுவாசம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும், விசுவாசம் உள்ளவர்களாய் வாழ வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். அந்த காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில உறுதியாய் பிடித்துக் கொண்டு ஆண்டவரிடத்தில் கிருபைகளை கேட்டு உண்மையான ஒரு விசுவாசம் உள்ள விசுவாசிகளாய் ஜீவிக்க தேவனிடத்தில் கிருபைகளை கேட்டு ஜீவிப்போம். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பார். இந்த வேளையில எல்லாரும் முழங்கால் படிக்கிட்ட ஆண்டவருடைய சம்பவத்துல, கர்த்தாவே, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம் என்று சொல்லி ஆண்டவரே உடைய வசனங்கள் சொல்லுகிறதப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். இடத்துல சேருகிறவன் தேவன் உண்டென்றும் நம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிப்பார் என்று சொல்லி விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறதப்பா. ஆண்டவரே, ஏனோக்கு விசுவாசத்தினாலே தேவனோடு சஞ்சரித்து மரணத்தை காணாமல் எடுத்துக் கொள்ளப்பட்டார் என்று சொல்லி பார்க்கிறோமே. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் உம்மோடு சஞ்சரிக்கிற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் எங்களுக்கு தேவை, உம்மிடத்திலே ஒரு விசுவாசம் தேவை. ஆண்டவர், விசுவாசம் இல்லாதபடிக்கு உம்மோடு சஞ்சரித்ததானே அந்த ஏனோக்கை போல எங்களால் வாழ முடியாது. ஆண்டவரே, விசுவாசிகள் ஒவ்வொருவருக்கும் உம்மிடத்திலே விசுவாசம் வைக்கிறவர்களாய் இருக்க உதவி செய்யும். உலகத்திலும் உலகத்துள்ள பாவ காரியங்களிலும் அல்ல ஆண்டவரே. அப்பா, உலகத்திலே நம்பிக்கை விசுவாசம் வைக்கிறவர்களாய் அல்லப்பா. ஆண்டவரே, எனக்கை போல ஆண்டவரமோடு சஞ்சரித்து உம்மை ஆராதித்து உம்முடைய சமூகத்திலே ஜெபித்து உம்முடைய வேதத்திலே தியானமாயிருந்து ஆண்டவரே ஜீவிக்க ஒவ்வொரு ஜனங்களுக்கும் கர்த்தர் உதவி செய்யணுமே. ஹல்லேலூயா. நோவா விசுவாசத்தினாலே தற்காலத்திலே காணப்படாததை குறித்து தேவன் சொன்னாலும் தேவன் சொன்னபடி அப்படியே பேழை உண்டாக்கி அவனும் அவருடைய வீட்டாரும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா பேழை
வேலைக்குள் உட்பட்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோமே. எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே நீர் சொல்லுகிறதை செய்யும்படியா எங்களுக்கு, நீர் சொன்னதை ஆண்டவரை செய்து வாழும்படியா எங்களுக்கு ஒரு விசுவாசத்தை தார். எல்லாரும் கேளுங்க. ஆண்டவரே, நீங்கள் சொல்லுகிறது எங்கள் விருப்பப்படி அல்ல, நீர் சொல்லி இருக்கிறதை ஆண்டவர் நீர் சொல்லுகிறதை செய்து முடிக்கும்படியாக எங்களுக்கு ஒரு விசுவாசம் உள்ள வாழ்க்கையை தாரும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனம் போன போக்கிலே ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு மனிதன் விசுவாசி அல்ல. தன்னுடைய இஷ்டம் போல ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு மனிதனோ மனுஷியோ ஒரு விசுவாசியா இருக்க முடியாது. ஆண்டவருடைய வார்த்தையை அப்படியே செய்து முடிக்கிற ஒரு நோவாவை போல இருப்போம் என்றால் தான் தேவன் விரும்புகிற ஒரு விசுவாசியா நாம் காணப்பட முடியும். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில 75 வயதில் அழைத்த போது போகிற இடம் என்னதென்று தெரியாதிருந்தாலும் கூட ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கடந்து போனார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் இன்னைக்கு ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற அனுபவம் இருக்கிறதா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கடைசியாய் ஆபேல் காயினை குறித்து பார்த்தோம். ஆபேல் விசுவாசத்தினாலே காயினுடைய பலியிலும் மேன்மையானதை தேவனுக்கு கொடுத்து, முதல் பலன்களை கொடுத்து, முழுமையானதை கொடுத்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டார். நம்முடைய வாழ்க்கையிலும் தேவனுக்கு ஒப்பு கொடுத்து ஒரு விசுவாச வாழ்க்கையை வாழ நாம் இந்த நாளிலே ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் செல்கின்றோம். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நாளிலும் கர்த்தாவே உம்முடைய சமூகத்தில் நாங்கள் கடந்து வந்து ஆண்டவரை உம்மை ஆராதிக்க தொழுது கொள்ள தேவன் கொடுத்த கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நாளிலும் ஆண்டவரை வந்து ஆராதித்த சிறியோர் பெரியோர் அத்தனை பேரை கர்த்தர் ஆசீர்வதித்த தயவுக்காய் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஜீவனுள்ள தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஜீவிக்கிற நல்ல தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, என்னிடத்திலே வருகிறவர்களை புறம்பே தள்ளுவதில்லை என்று சொன்ன தேவன் ஒவ்வொரு ஜனங்களையும் புதிதாய் வந்தவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து வழி நடத்த வேண்டுமாய் செபிக்கிறோம் கர்த்தாவே. நாளிலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. விசுவாசத்தை குறித்ததானே வார்த்தைகளை வேதத்திலிருந்து நாங்கள் தியானித்தோம் கர்த்தாவே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. விசுவாசம் இல்லாமல் உமக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஒவ்வொருவரும் விசுவாசம் உள்ள தேவ பிள்ளைகளாய் ஜீவிக்க உதவி செய்யும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். தங்கள் குடும்பத்துக்கு அடுத்த வாழ்க்கையின் காரியங்களிலும் தேவனங்களுக்காய் எல்லாவற்றையும் செய்வார் என்கிற விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு ஜீவிக்க ஒவ்வொருவருக்கு கர்த்தர் உதவி செய்ய வேண்டுமாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. யோனாவை போல, நோவாவை போல, ஆபிரகாமை போல, ஆபேலை போல ஆண்டவரே உம்மை விசுவாசித்து உம்முடைய வழி நடத்துதலே ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள ஒவ்வொரு ஜனங்களுக்கும் கர்த்தர் உதவி செய்ய வேண்டுமாய் செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த நாளிலே ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தோடு சமாதானத்தோடு கர்த்தர் அனுப்புங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய சிநேகமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட தங்கியிருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.